ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம இந்த சீரீஸை போஸ்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சுன்னா, இந்த சீரீஸில் நான் பார்த்து வச்ச வேலை அப்படி நான் பண்ணி வச்சிருந்த ப்ராக்ரஸை வந்து ஒழுங்காக சேவ் பண்ணாமட்டனால இந்த கேம் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற கட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். நான் இந்த கேமை திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து விளாடணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தினால இந்த கேமை நான் விளாடாமல் இருந்தேன் இத்தனை நாள். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க பர்சனலாக, இந்த மாதிரி இந்த கேமை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சீரியஸாக உங்களுக்கு நான் வந்து ஷோராக ஒன்று கேரண்டி கொடுப்பேன், இந்த வாட்டி இந்த கேம் வந்து உங்களுக்கு நான் போர் அடிக்காது. சீரியஸாக இந்த கேம் வந்து நான் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்காக கேம் ப்ளே வீடியோ எடுத்தது தான் நான் வந்து சேவ் பண்ணாமட்டனால தான் இப்போ இந்த பிரச்சனையே. இந்த வாட்டி நான் ஒரு மாதிரி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அதனால் எனக்கு வந்து இந்த கேமை எப்படி விளாட்றதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த கேம் ப்ளே உங்களுக்கு சீரியஸாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கால் வருது ஆஸ் யூஷுவல். இது எனக்கு எப்படி ஒரு இதாக இருக்குன்னா, இந்த ஸ்குவிட் கேமை வந்து நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன், ஃப்ரெண்ட்மேன் சொல்லுவார் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த கேமை நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் அதே ஏரியா, அதே இடம், அதே கட் சீன்ஸ் எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப பார்க்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் இந்த எக் எடுத்து அந்த இதில் கண்டெய்னர் ரொப்பணும். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவிலே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாக இந்த இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிட்னாப்பர்கிட்ட பார்க்குற இடத்துக்கு போயிடலாம். ஓகேங்க, நம்ம இப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு ட்ரீ ஹவுஸ்க்கு தான் இப்போ போகலான்னு நம்ம ஐடியா பண்ணோம். ஆனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன நடக்கும்ன்ட்டு. இப்போ வந்து நம்ம முயல் மனிதன் இதா பாருங்கள் வந்துட்டார். இவரை வந்து நம்ம கடத்திட்டு போய் லேரில் வச்சுருவார். நம்ம ட்ரீ ஹவுஸ் போய் நம்ம ஹேரியை பார்க்க வேண்டியது, பட் ஆனால் நம்மளை கடத்திட்டு வந்து லேருன்ற ஒரு பிளேஸில் வந்து அடைச்சிருவார். ஸோ அதனால் இங்கேருந்து இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம போன பார்ட்டில் வந்து நம்ம ஒரு ஹேமரை எடுத்து ஒரு சைக்கிளை இருக்கிற இடத்த வந்து சைக்கிள் டயரை வந்து கழட்டி வச்சுருப்பார். அதை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப லேட் பண்ணியிருப்போம் போன எபிசோடில். அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு லேரில் இருக்கும் போது அதை தான் நம்ம ட்ரை பண்ணோம். லேர் பிளேஸில் தான் அந்த சைக்கிள் டயர் வந்து அந்த ஏணி மேலே ஏறி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹேமரை நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஹேமரை வச்சு தான் அதை உடைக்கிற மாதிரி இருக்கும். அது வீக் ஸ்பாட்டுன்றனால அதை ஹேமரை வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும். மேபி அதை பிரிக்கை வச்சு உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஹேமரே எடுத்துப்போம். ஏன்னா ஹேமர் நமக்கு அடுத்து ஒரு இதுக்கு தேவைப்படுது. ஏன்னா அவனோட லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் அதுவும் இருக்கும். அது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ நான் அதை தட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஹேமர் எடுத்து அந்த பக்கம் போட்டுறேன் நான். ஏன்னா அது நமக்கு அப்புறமா தேவைப்படும். நம்ம அங்கிட்டு சைக்கிள் இருக்கிற இடத்துக்கிட்டே போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நேரம் பார்த்து அடிச்சிட்டானுங்க பார்த்தீங்களா. இப்போ தான் நமக்கு பிரச்சனையே. இப்போ நம்ம கால் பேசிகிட்டே ரொம்ப நேரம் உள்ளே நின்றதுனால தான் போன வாட்டி அவர் உள்ளே வந்தே நம்மளை பிடிச்சிட்டார் ஒரு வாட்டி. அது உங்களுக்கு போன பார்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோனை பேசி முடிச்சிட்டிங்களா, அவர் எங்கே இருக்காருன்னு ஒருக்கா நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நான் தான் ஏறான் பாருங்கள். நான் சொன்னேன்னா இல்லையா, நம்ம கால் பேசினது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் பார்ப்போமா. ஏன்னா அவர் அந்த இடத்த விட்டு நவுந்தால் தான் நம்ம மேலே ஏறி நம்ம அந்த சைக்கிள் டயரை எடுத்துகிட்டு சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாருங்க மேலேருந்து இப்போ குதிக்க போகிறான் நம்மள்கிட்ட. நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு ரவுண்ட் அடித்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவன் இருக்கிற பிளேஸ்க்கு போவோம். பட் இந்த வாட்டி நம்ம ரொம்ப ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம். இந்த ஒரு இடத்துலையும் நம்ம ரொம்ப லேட் பண்ணோன்னா நம்மளால் இந்த கேமை வந்து இப்போதைக்கு முடிக்கவே முடியாது. ஸோ அதனால் அவனை இங்கே வர வச்சுருவோம். நான் இது ஒரு ட்ரிக்குன்னே சொல்லுவேங்க. அவனை வந்து நீங்கள் இந்த லேருக்குள்ளே நீங்கள் என்ன விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் அவனை இந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹைட் அவுட் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் மேலேயே நின்றுருந்தாலும் அவன் கீழேருந்து பார்த்தா அவன் கண்ணுக்கு நீங்கள் விசிபிளாக தெரிய மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த மேலே இருக்கிற இடத்த வந்து நீங்கள் ஹைட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை நல்லா கிளியராக வியூ பண்ணிக்கலாம், அவன் எங்கே மூவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவனை பார்த்து இங்கே வர வச்சுருங்க. இங்கே வர வச்சிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இது ஜொலிச்சுது பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஸ்க்ரூ டிரைவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் அந்த டேபிள் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ டிரைவர் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது ஐட்டமு. ஸோ வாங்க நம்ம இங்கிட்டு வந்துட்டாரா. இப்போ நம்ம போய் ஏணியில் ஏறுறதுக்கு முயற்சியை பார்ப்போம். ரொம்ப நேரம் இந்த இடத்துக்குள்ளேயே சுற்ற வேணாங்க, நம்ம டக்கு டக்குன்னு போயிட்டு ஏறிடலாம். இந்த இடத்த விட்டு தாண்டிட்டோன்னா அடுத்து இருக்கிற ஏரியாலாம் நம்ம ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஐட்டம்ஸை தேடி எடுத்துடணும். இதை பாருங்கள், இந்த டயர் தான். இந்த டயரை போன பார்ட்டில் நம்ம எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பிளேயிங்க. எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த கேம் நான் போன பார்ட் விளாடும் போது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இவர் எனக்கு தெரிஞ்சு மேலே ஏறுவாரா,
மேலே ஏறினார்னா ஜம்ப் அடித்து நம்ம போய் அப்படியே மேலே ஏறிட்டார், நம்ம ஜம்ப் அடித்து போய் சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோ சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, அப்படியே போக வேண்டியதான் ட்ரீ ஹவுஸ்க்கு போய். இப்போ ஹாரிக்கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் கட்சியில் கட் பண்ணலாமா இல்லை இருக்கட்டும், அதுவும் நம்ம திரும்ப பார்ப்போம். நம்ம அதை நம்ம எப்படி இருக்குன்ட்டு திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அந்த திரும்ப அந்த கேமை விளையாடுறதுன்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, கட்சின் ட்ரிகர் ஆயிடுச்சு. Harry, you won't believe it. I saw him. Who? Kidnapper. He caught me on the road in the woods and locked me up. It was a miracle that I escaped from him. Oh my gosh! Are you serious? No way! Is that really a witch? Harry, it's not a witch. That's a stupid rumor. Shh. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அந்த மாநாடு படம் ஞாபகம் தாங்க வருது. இந்த வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த கேமை நான் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறதுனால. அவர் பாருங்கள், திரும்ப அந்த முயல் மனிதனை நம்ம பார்க்குறது, அதெல்லாம் திரும்ப பார்க்கறதுனால அது உங்களுக்கே அந்த ஃபீல் வரும். நீங்கள் திரும்ப இந்த கேமை முடிச்சு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விளாண்டிங்கன்னா அது உங்களுக்கே அந்த ஃபீல் வரும். ஓகேங்க, நம்ம ஹாரி என்ன சொல்லுவார்னா, வழக்கம் போல் நம்ம பேரண்ட்ஸ் வரதுக்குலாம் வந்து லேட் ஆகும், நம்ம ஈவினிங் ஆகிட்டே போகுது, ரொம்ப இருட்டாக நமக்கு ப்ராப்ளமு. ஸோ அதனால் என்ன பண்ணணும், இந்த ட்ரீ ஹவுஸை வந்து நம்ம மோர் சேஃப் ஆக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுற, நான் சொல்கிற ஐட்டம்ஸ்லாம் நீ வந்து எடுத்துகிட்டு வா, நான் இந்த ட்ரீ ஹவுஸை வந்து பக்காவாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒன்றுமே ஒரு இடத்துல இருக்காதுங்க, எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் நம்ம டாம் பிக் பண்ணிட்டு வருவார். இவர் ஜம்முன்னு இங்கேயே உட்காந்துருப்பார். இது தெரிஞ்சது தான், நான் இருந்தாலும் திரும்ப ஒருக்கா சொல்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, திரும்பவும் நான் ஜவ்வா இழுக்க விரும்பலை. ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒருக்கா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, அந்த ஐட்டம்ஸை நம்ம ஒரு வாட்டி வாட்ச் அவுட் பண்ணிக்கலாம். வாட்ச் அவுட் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடுவோம். நம்ம ஐட்டம்ஸை பிக் பண்ணுற வேலையை மட்டும் பார்ப்போம். இவனை கொஞ்சம் நேரத்துக்கு கண்டுக்க வேண்டாம், அதாவது அந்த முயல் மனிதனை கண்டுக்க வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நம்ம ஒரு வாட்டி செக் அவுட் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, பைனாக்குலரு, பேட்ரி, ரோப்பு, நெயில்ஸு, கேன்ஸு, ஹேமரு. எனக்கு இப்போ அது நல்லாவே ஞாபகமாக இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னலாம் பிக் பண்ணணும் அப்படின்றத. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரீ ஹவுஸை விட்டு குதித்து கிளம்ப வேண்டிய வேலை தான். ஒரு வாட்டி நான் பார்த்துக்கிறேன் எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு. நான் டக்குன்னு போயிட்டு நான் ட்ரீ ஹவுஸை விட்டு வெளியே போய் நான் அதுக்கப்புறம் எங்கே லொக்கேஷன் போகிறேன்றதை மட்டும் காட்டுறேன். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ட்ரீ ஹவுஸை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன். அந்த விஷயத்த மறந்துட்டேன். நம்ம வந்து ட்ரீ ஹவுஸை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். இங்கேயே நமக்கு நைஃப் அவைலபிளாக இருக்குங்க, இங்கே மட்டும்தான் நைஃப் கிடைக்கும். ஸோ அதனால் நைஃபை வந்து நம்ம இங்கேருந்து நம்ம ட்ரீ ஹவுஸை விட்டு போகிறதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துட்டோன்னா நம்ம டேரெக்டாக ஸ்கூலில் போய் ஒரு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் நைஃப் எடுத்துட்டோன்னா. ஸோ அதனால் நான் இங்கேருந்து நைஃபை பிக் பண்ணிடலான்னு இருக்கேன். எங்கே இருக்கான்னு தெரில, ஆனால் அவன் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்த்துப்போம், இங்கேருந்து அந்த நைஃப் லொக்கேஷனுக்கு போய் நம்ம நைஃபை பிக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லொக்கேஷனை ஒருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல அந்த ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சுல, அங்கேயும் வந்து நமக்கு நைஃப் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன், அதை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இந்த டேபிள்லேயும் இருக்கும், இது இல்லைன்னா வேறு எங்கே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். அதை வந்து ஆரோ அம்பு விட்ற இடம் மாதிரிக்கா, இங்கே பாருங்கள் நைஃப் கிடச்சிருச்சா. இந்த 3 இடத்துக்குள்ளே தாங்க, இந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இந்த வழியாகவே போய்க்கிறேன். நம்ம வந்த வழியிலே வந்தோன்னா அவர் நம்மளை துரத்தி அந்த சவுண்டை கேட்டு அவர் வந்துட்டு இருப்பார். நம்ம திரும்ப போகும்போது நம்ம ஷாக் ஆயிடுவோம் அவரை பார்த்து. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வழியாகவே சுற்றியே போவோம், பிரச்சனையே இல்லை. பாருங்கள், எனக்கு இந்த கேம் வந்து நான் ஒரு 2 வாட்டி திரும்ப விளாண்டு ஃபெயில் ஆகிறதுனால, கடைசி நிமிஷத்தில் போய் ஃபெயில் ஆனதுனால எனக்கு இந்த கேம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ரெட்லேருந்து, அதாவது சேஸ்லேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தப்பிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருந்தால் வந்துட்டு கொஞ்சம் தப்பிப்போம். எங்கே நம்ம ஆள்? ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே ஏறி போய் டக்குன்னு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடலாங்க. அதுதான் நமக்கு நல்ல ஐடியா, டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ஸ்கூல் லொக்கேஷனுக்கு போயிடலாம், அதுதான் பெஸ்ட்டு. ஸ்கூல் லொக்கேஷனில் போய் இந்த நைஃபை வச்சு நமக்கு பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது லேட்டர். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கூல் லொக்கேஷன் வந்தாச்சா. இப்போ இந்த நைஃபை வச்சு நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த க்ராபாரை போய் நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த க்ராபாரை நம்ம பிக் பண்ணிப்போம். இதெல்லாம் நான் பிக் பண்ணி இந்த இடத்துலையே வச்சுருக்கேன். நான் க்ராபாரை பிக் பண்ணிவிட்டு நான் வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இங்கேயே வச்சிடலான் இருக்கேன். க்ராபார் இங்கேயே கிடக்கட்டும். இங்கே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் நைஃபை இப்போ பிக் பண்ணல. நான் வந்து ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் தான் நமக்கு நைஃப் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன், இவர் முதல்ல இங்கே வராரான்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டாரா, பாருங்கள் கேஸ்லின் கேன் இங்கேயே கிடச்சிச்சு. ஆக்சுவலி கேஸ்லின் கேன் இங்கேயே கிடைக்கிறதுன்றது லக்கு தாங்க, சீரியஸாக. ஏன்னா இந்த லொக்கேஷன்லேயே எல்லா வாட்டியும் கிடைக்காது நமக்கு.
நமக்கு அதுக்குன்னு ஒரு 3 லொக்கேஷன் இங்கே சுற்றி இருக்கும். அந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் கிடைக்கும். நான் இது விளாண்ட போதுலாம் எனக்கு இவ்வளோ ஈஸியாக இந்த வாட்டி கிடைக்கல. இந்த வாட்டி கேம் ப்ளே பண்ணும்போது தான் எனக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கேஸ்லின் கேன் கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, ஒருக்கா பார்த்துப்போம். இங்கே தான் அவன் தெரியுறான். அவர் தேடுறாரு. தேடி முடிச்சிட்டாருன்னா நம்ம அப்படியே போய் அடுத்து என்னன்னு இருக்குன்னு போய் பிக் பண்ணிடலாம். ஓகேங்க, அவன் அங்கிட்டு போயிட்டான். நமக்கு இப்போ தேவையே இந்த பால் தான். இந்த பேஸ்கெட் பாலை பிக் பண்ணிக்கலாம். எதுக்குன்னு உங்களுக்கு போன எபிசோடு பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாலை வச்சு போய் அடித்து அந்த இதை தொடணும். ஃபஸ்ட்டு நான் ஒருக்கா இங்கிட்ட ஒரு ரிமோட் இருக்குங்க. பாருங்கள், இங்கேயே ரிமோட் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரிமோட்டும் இந்த ஸ்கூல் ஏரியாவை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. இங்கேக்குள்ளேயே தான் கிடைக்கும். வராமல் பாருங்கள். ஸோ நம்ம இவன்ட்டேருந்து கொஞ்சம் இந்த இடத்த விட்டு நான் தப்பிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்க, அவன் அந்த பக்கம் தான் வந்தான். அதனால் நான் இந்த ரூட் வழியாக தப்பிச்சிட்றேன். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நீங்கள் இதையும் ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹைட் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே எப்படி லேரில் சொன்னேனோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் லொக்கேஷன்லேயும் அந்த புதருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு 2 ரூட் வழியாக வருவான். அந்த 2 ரூட்டுக்கு நடுவில் நின்றுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு அந்த ஏணி அடிச்சுக்கிறேன். அடித்து இறங்கிருச்சா, இப்போ மேலே ஏறி அந்த போர்டை நம்ம தள்ளி அந்த பிளாங்கெட்டை வந்து அது மேலே போடணும். ஓகே, இறங்கிட்டேன், குதிச்சிட்டேன் நான். ஓகே, பரவாயில்ல, ஹெல்த் ஒன்றும் ஆகலை நமக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த நைஃபை எடுத்து இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரோப்பை வெட்டுற வேலை தான். அந்த மேலே தொங்குது பார்த்தீங்களா, கொடி மாதிரி ஒன்று தொங்கும். அந்த ரோப்பை வெட்டுற வேலை தான் இப்போ நமக்கு இருக்கும். நம்ம வந்து இவர் இருக்காரான்னு கொஞ்சம் பார்த்துப்போம். ஏன்னா நம்ம மேலே ஏறும் போதெல்லாம் ஒரு வாட்டி என்னை பிடிச்சிட்டாங்க நான் விளாடும் போது. ஸோ ஓகே, இந்த ரோப்பை நான் வெட்டிடுறேன். இப்போதைக்கு வெட்டிட்டேன். எங்கே அவர் வந்துட்டார். திறமை தான். இப்போ ஏறிட்டானா, ஓகே, இவனை கொஞ்சம் ஆட்டம் காட்டுவோம். இவனை நம்ம இந்த இடத்த விட்டு போக வைக்கிறோம். ஜம்ப் அடிச்சிருவோம் இந்த இடத்துலேருந்து. ஸோ அதனால் வேனை ஒட்டி போகாதீங்க. வேனை ஒட்டி குதிச்சிங்கன்னா டக்குன்னு ஜம்ப் அடிச்சிருவோம் அவங்க மேலேயே. ஸோ இவனை நம்ம வந்து கொஞ்சம் ஆட்டம் காமிச்சு இந்த இடத்த விட்டு நவுற வைக்கணும். நமக்கு என்னென்னா இந்த இடத்துல ஒரு ரிமோட் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதை நம்ம பிக் பண்ண முடியலேன்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆவேசம் எனக்கு இருக்குது. பட்டு நம்ம பண்ணுவோம், பொறுமையாக பண்ணுவோம். அவசியமே இல்லை, நம்ம வந்து பண்ணுவோம். அவசரமே இல்லைன்னு சொல்கிற அவசியம்ட்டேன். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ அவருக்கு வெயிட் பண்ணுவோம். சொன்னேன்ல, இதான் ஒரு ஹைட் ஸ்பாட் மாதிரி நமக்கு. இங்கேருந்து அவன் வரானான்னு பார்த்துக்கலாம். வந்துட்டானா இந்த ரூட்டுக்கிட்ட போய் நின்றுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல போய் கரெக்டாக நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் ஒரு கேட்டு தெரியுதா, அந்த உள்ளார பேஸ்கெட்பால் கோர்ட் சைட்லேருந்து அவன் இந்த பக்கம் வந்தானா இந்த வழியாக பூந்து போயிருங்க. சப்போஸ் இந்த ரூட் வழியாக வந்தானா, இப்போ நம்ம வந்த ரூட் வழியாக போய் வந்தானா அந்த பக்கம் வழியாக ஓடி வந்துடுங்க. ஸோ அதனால் இது ஒரு 2 2-வே பாத் மாதிரி இருக்கும். இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இது ஒரு ட்ரிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த கேம் விளாடும் போது. ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருந்த ரோப்லேருந்து நம்ம கயிறை எடுத்துப்போம். அந்த ஃப்ளாக்லேருந்து கயிறை எடுத்துப்போம். ஓகே, கட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ அந்த ரோப்பு தேவை, எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஓகேங்க, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ரிமோட்டை போய் நான் பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். ரிமோட்டையும் பிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நான் ரிமோட்டை பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீரியஸாக சொல்ல போனால் என்னால் இப்போ அந்த ரிமோட்டை பிக் பண்ண முடியலங்க. ஏன்னா அவன் வேணும்ன்ட்டு என்னான்னு தெரியல, அந்த ரிமோட் சைடே நிற்கிறான். அவனை நான் எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணால் வரமாட்டான். ஸோ அதனால் நான் இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ட்ரீ ஹவுஸ்க்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ரோப்பை தூக்கி போட்டு வந்துடுறேன். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கேரியேஜ், நம்மளோட சைக்கிள் கேரியேஜை ஃப்ரீ பண்ணி வைக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம திருப்பு நமக்கு ஒரு திங்ஸ் கிடைக்கும் போது அதை எடுத்து அப்புறம் உள்ளே வைக்க முடியாமல் போயிடும், ஸ்டோரேஜ் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இதை போடுறதுக்காக தான் இப்போ இந்த ட்ரீ ஹவுஸ் வந்தேன். ட்ரீ ஹவுஸை வந்து நீங்கள் இந்த GTA கேம்ஸ்லாம் விளாட்ற மாதிரி ஒரு சேஃப் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுவும் ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுருந்தீங்கனாலும் கதம் பண்ணிடுவான். ஸோ அதனால் இப்போ நான் சா மில்க்கு வந்திருக்கேன். இங்கே என்னத்துக்கு வந்தேன்னா அந்த கேசலின் கேனை எடுத்துகிட்டு போய் அந்த ஜென்ரேட்டரில் ஊற்றணும். அதாவது ஜென்ரேட்டர் ஒன்று அடியில் போகும். நம்ம இந்த போன வாட்டி இங்கே போகும்போது தான் அந்த கால் வேறு நம்ம பேசுவோம்ல. ஆஹா, இப்போவும் அந்த கால் வரும்லங்க. பார்த்திங்களா, எனக்கு இந்த திரும்பவும் அந்த மாநாடு கதை மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் அதை பண்ணுறது எல்லாமே எனக்கு அந்த மாநாடு படம் தான் ஞாபகம் வருது எனக்கு இந்த சீன்லாம். இந்த பாருங்கள், எந்த நேரம் பார்த்து கால் பண்ணுறான்ட்டு. நம்மளால் இப்போ அந்த ஓகே அந்த சாஃப்ட்டு ஸ்பாட் இருக்குல்ல, அதை நம்ம உடைக்கணும்ல, அதுக்கு வந்து ஒரு பிரிக்கு வேறு தேவைப்படும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான் இருக்கேன், கேஸ்லின் இங்கேயே போட்டுட்டு நம்ம சேஃபாக வெளியே போய் பிரிக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த உடச்சி நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. அதாவது இந்த சாமில் ஏரியாவில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் சாமில் ஏரியா வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இந்த கேமில் இருக்குது. இந்த கேமில் வந்து அதுவும் இல்லாமல் இந்த கேமில் நம்ம இந்த சாமில் ஏரியாவில் தான் அதிகமாக சுற்ற முடியும். நல்லா பெரிய இடமா இருக்கும் இந்த சாமில் ஏரியா தான். அவன் அங்கே போயிட்டானா நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் இந்த பிரிக்கை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த ஓரத்துலேயே எங்கேயோ தாங்க இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த காப்பர் கீ கிடச்சிருக்கு. இந்த காப்பர் கீயை போய் நம்ம சைக்கிளில் போட்டு வந்துடலாமா?
ஓகே, சைக்கிளில் போட்டு வந்துடலாம். நம்ம காப்பர் கீயை போய் சைக்கிளில் போட்டுடலாம். இது நமக்கு ஏன் சைக்கிளில் போட்டேன்னா நமக்கு தேவைப்படும், நான் அது சொல்கிறேன். அதுவும் இதே இடத்துல தான் அந்த காப்பர் கீ தேவைப்படும். நான் பிரிக்கை எடுத்துக்கிறேன். அவர் எங்கே வராரு? ஆஹா, அங்கனே இருக்காரு. நம்ம அங்கே தான் போகணும். ஓகே, நான் அங்கே போயிட்டு என்னான்னு பார்க்குறேன். ஓகேங்க, ஒரு பெரிய சேஸுக்கு அப்புறம் நான் அவன்கிட்ட தப்பிச்சு இந்த ஸ்பாட்டுக்குள்ளே வந்துட்டேன். அவன் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது இந்த கேமை முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு இருக்கோமோ, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எக்யூப்மெண்ட்ஸை பிக் பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் வந்து இவன் வந்து அதிகமாக சுற்றுறான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த நம்ம லேரில் இருக்கும் போது அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இடத்துல வந்து அதிகமாக சுற்றிருப்பான். நம்ம அதுக்கு முன்னாடி போன ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து நம்ம பண்ணும்போது அவன் அந்த ஹேமரை எடுக்க விடாமல், அதாவது ஹேமர் இல்லை, அந்த சைக்கிள் டயரை எடுக்க விடாமல் நம்மளை அந்த மேலேயே ஏற விடாமல் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா லேடரில். அந்த மாதிரி தான் அவன் பண்ணுவான் நம்மளை. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன், இங்கனக்குள்ளேயே நிறையா விஷயங்கள் கிடைக்கும். இப்போ அந்த போய் அந்த காப்பர் கீ எடுத்துகிட்டு வந்து மேலே டோரை திறந்துடலான் இருக்கேன். டோரை திறந்து அந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்ணி விட்டுறலான் இருக்கேன். ஜென்ரேட்டர் ஆன் ஆகிடுச்சு. ஸ்விட்சை ஆன் பண்ணி சாமிலோட இதை ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ அந்த காப்பர் கீயை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். ஓகேங்க, நம்ம இந்த லாக் பண்ணியிருக்கிற டோர் சைடும் வந்தாச்சு. ஓகே, சாவியை போட்டு திறந்தாச்சு. டக்குன்னு இந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் டக்குன்னு எல்லா வழியும் பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே ஆன் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் இதே வழியாக தான் போய் ஆகணும், வேறு ரூட்டே கிடையாது. ஸோ அதனால் அவன்கிட்ட நல்லாவே நம்ம மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் அங்கிட்டு தான் வரான். ஸோ நம்ம அந்த பக்கம் தான் டோரு ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டோரில் தான் நம்ம போயிட்டு ஒரு கட்டிங் பிளேடர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கட்டிங் பிளேடர் எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். பட் இவனை நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த கட்டிங் பிளேடர் இருக்கிற இடத்துக்கு போகிறேன். ஓகேங்க, அந்த ரூமுக்கிட்ட நான் வந்துட்டேன். எதுக்கு நான் இப்படி இந்த மாதிரி கட் பண்ணி நான் விளாட்றேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதா பாருங்கள், மெட்டல் சீசர் கிடச்சிருச்சு. நான் இதே ரூட் வழியாக தப்பிச்சிட்றேன். அதான் நான் வந்து எதனால் இந்த மாதிரி கட் பண்ணி அப்படி விளாட்றேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா போன எபிசோடே ரொம்ப இழுத்துருச்சு. அதாவது ஒரு டயரை எடுக்கிறதுக்கே நம்ம வந்து ஒரு பார்ட்டே ஓட்டிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பீடர் அடித்து ஒரே வீடியோவாகவே முடிச்சிடலாமே ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அது ஒரு டாஸ்க்காக எடுத்து பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அதில் வந்து நமக்கு கெத்து கிடையாதுங்க. ஸ்பீடர் அடித்து நம்ம ஒரே வீடியோவாக முடிக்கிறதோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நமக்கு வந்து என்ன மேட்ருனா நம்ம ஆடியன்ஸை வந்து எங்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்றது தான் நமக்கு மேட்ரு. ஸோ அதனால் அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணினே தவிர, நான் இந்த மாதிரி ஸ்பீடை அடித்து ஒரே வீடியோவாக முடிக்கணும்னு நினச்சிருந்தா நான் வெறும் லொக்கேஷனை மட்டும் காமிச்சிட்டு இங்கே தான் அப்படி முடிக்கணும் அப்படின்னு நான் போட்டு போயிருக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி கேம் ப்ளே சீரீஸை ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்ததுக்கு காரணமே வந்து, ஓகே அது ஒரு மாதிரி உங்கள் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குமேன்றதுக்காக தான் நான் அதெல்லாம் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெட்டல் சீசரை வச்சு நான் ஒரு இடத்த ஓப்பன் பண்ணணும். இவர் இங்கிட்டு வராரு. நம்ம இவரை டைவர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போவோம். ஆஹா, இருங்க திரும்பி நான் அந்த வேன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இங்கேருந்து பார்ப்போம். நான் இவரை டைவர்ட் பண்ணிட்டு அங்கே போகிறேன் நான். ஓகேங்க, அவனை டைவர்ட் பண்ணி எப்படியோ அந்த வேன் சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ணியாச்சு ஃபென்ஸை. ஓப்பன் பண்ணி இப்போ இந்த கேன் எடுக்கணும். இந்த கேன் வந்து அவன் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் இருக்குது, ஹாரி சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில். இப்போ அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்க, இந்த கேமை வந்து நான் ஏன் கட் பண்ணி விளையாடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் அவன் சேஸ் பண்ணுறது அதெல்லாம் போட்டு வியூஸ் வாங்குறது எனக்கு தெரியும். ஓகே, எப்படி அதை சேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இது பண்ணுறது அப்படின்றதும் நல்லாயிருக்கும். பட் ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த கேமை நம்ம ரொம்ப போட்டு இழுக்க வேண்டாம். அந்த சேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எப்படி விளையாடணும் அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நான் அந்த கேமில் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் அந்த கேம் சீரிஸே ஆரம்பித்தேன். பட் எனக்கே ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது எதுவுமே எனக்கே ஃபஸ்ட்டு நான் சொல்லி தந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறையா வாட்டி விளாண்டோன்னே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இந்த கேம் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதாவது இந்த கேமில் விளையாடுறதுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா கேம் பிளேவும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்றதே எனக்கு இந்த கேம் தான் சொல்லிக் கொடுத்துச்சு. நம்ம சொல்லிக் கொடுக்குறது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறதுக்காகவோ அதுக்காகலாம் கிடையாது. ஒரு கேமை எப்படி விளையாடணும், அந்த கேமுக்கான பர்பஸ் என்ன, அந்த கேம் வந்து எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு வீடியோவும் பண்ணலான் இருக்கேன். சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஏன் இந்த பக்கம் வந்தேன்னா, அந்த ரிமோட்டையும் நான் தூக்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. நான் போன வாட்டி இந்த லொக்கேஷனுக்கு வந்தபோது எடுக்கலான்னு பார்த்தேன், அவன் என்னை விடவே இல்லை. ஸோ அதனால் நான் இந்த ரிமோட்டை தூக்கிட்டு அங்கே போய் நான் சைக்கிளில் போட்டுடுறேன். ஓகேங்க, நான் இப்போ இந்த ரிமோட்டை இங்கே போட்டுட்டேன். அப்படியே நான் ட்ரீ ஹவுஸ்க்கு போய் அதான் ஒரு சேஃப் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கேன்ஸை வந்து அங்கே போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் இருக்குல்ல.
ரைட்டுங்க. இப்போ நான் வந்து இந்த ட்ரீ ஹவுஸில் வந்து இந்த கேன்ஸை போட்டேன்னா இப்போ நான் அடுத்து எந்த லொக்கேஷன் போக போகிறேன்னா லேருக்கு தான் போக போகிறேன். ஏன்னா அங்கே நமக்கு தேவைப்படுற ஒரு 2 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸும் இருக்குது. அதை அப்படியே அங்கேயே விட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் அதை திரும்ப போய் நான் எடுத்துகிட்டு வந்துடலான்னு இருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், இந்த ஹேமர் தான் நான் தூக்கி போட்டு வச்சேன்ல, அந்த ஹேமரும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரும் எனக்கு மின்னிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும்னா கொஞ்சம் தலைவருக்கு ஆட்டம் காட்டணும். ஏன்னா அங்கிட்டு தான் இருப்பார் அவர். எங்கே இருக்கார்? இதோ இங்கிட்டு தான் இருக்கார். ஸோ நம்ம அதனால் அதை டக்குனு போய் பிக் பண்ணிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே தான் இருக்குது, அந்த மின்னிக்கிட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் ஸ்க்ரூ ட்ரைவரு. அதை அப்படியே பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும், பின்னால் தெரிய வரும். நான் ஏன் இந்த ரூட் வந்தேன்னா அவர் எங்கிட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் அப்படியே ஓடிலாம். ஆஹா மாட்டியாச்சு, நல்ல வேலை. ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கிட்டு வர வச்சிட்டேன்னா அப்படியே அங்கிட்டு போய் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடிடுறேங்க, வேறு இடத்துக்கு போயிடலாம். அப்படியே அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் ட்ரீ ஹவுஸ்க்கு போய் ஆஸ் யூஷுவல் அந்த ஹேமர் நம்ம எடுத்தோம்ல, அதுவும் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் இருக்கிறனால அதை போய் ட்ரீ ஹவுஸில் போட்டுட்டு அடுத்து எந்த லொக்கேஷன் போகிறேன்றதை நான் காட்டுறேன். ஓகேங்க, நான் அப்படியே ட்ரீ ஹவுஸில் ஹேமரை போட்டுட்டேன். இப்போ அடுத்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்பிட்டேன். இப்போ ஃபார்ம் ஹவுஸில் நமக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய வேலை ஒரு 2 வேலை தான் இந்த கேமில். அதில் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லலாம், பெரிய வேலைன்னு சொல்லலாம். இதை என்னன்னா, ஒரு கார் ஹேண்ட்லிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு இடத்துல வைக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக அது தேவைப்படும். அந்த இடத்துல நீங்கள் வேறு எங்கேயும் போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் நான் சொல்கிற இடத்துல போய் டக்குன்னு போட்டுட்டு வந்துடுங்க. இவன் வேறு துரத்துறான் என்னைய. நான் போயிட்டு அந்த இடத்துல போடுறத காட்டுறேன் உங்களுக்கு. ரைட்டு கைஸ், நான் அவனை வந்து ஒரு 4-5 சுற்ற விட்டு டயர்டாக விட்டு இந்த லொக்கேஷனுக்கு ஃபைனலாக வந்துட்டேன். இந்த ஓல்டு மாதிரி தெரியுதா, அந்த வழியாக தான் நமக்கு தேவையான அந்த கார் வரும். அதுலேருந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு. வந்துட்டான். சரி ஓகே, நான் நெக்ஸ்ட்டு போய் அந்த ரிமோட் எடுத்துகிட்டு அந்த காரை ஹேண்ட்லிங் பண்ணோம். அதையும் நான் அப்படியே காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஓகேங்க, நான் சைக்கிள் கேரியேஜ்லேருந்து ரிமோட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ரூட் வழியாக அப்படி அடியில் பூந்து இப்படி வந்துட்டேன்னா இந்த ஹோலில் நம்ம வந்து கண்ணை வச்சு இப்போ தான் நம்ம கார் ஹேண்ட்லிங் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் கஷ்டமானதுன்ட்டு சொன்னாங்க. பட் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைம் விளாடும் போதே ஒரு 2 வாட்டி அவுட் ஆகி விளாடும் போதே எனக்கு இது ஈஸியாக செட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா நம்ம ஜிடிஎல்லாம் விளாடும் போது கார்லாம் ஓட்டி பழக்கமாயிடுச்சா. ஸோ அதனால் அந்த ஹேண்ட்லிங்லாம் நமக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான், சீரியஸாக சொல்லப்போனால். நார்மலாக விளையாடுற பர்சன்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நான் விளையாடுற மாதிரியே விளையாடுங்க. இந்த போர்டில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அப்படி போய் இது பண்ணுங்கள். இப்போ இங்கே போகும்போது பின்னாடி வந்து காரை லைட்டாக திருப்புங்க. பின்னாடி வந்து லைட்டாக திருப்பி அந்த டேரெக்ஷனுக்கு கொண்டு வாங்க. லைட்டாக அப்படி திருப்பிட்டேன்னா கொஞ்சமாக திருப்புங்க காரை. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பலகையில் ஏற்றும் போது அப்படியே ஏற்ற ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ஏற்ற ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி ஆயிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படியே இதில் ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு பட்டனை அமுக்கி போங்க. ஏன்னா திடீர்னு வேகமாக போயிடும் அந்த காரு. அதான் இவனே இப்போ சொல்லுவான் பாருங்களேன். இப்போ இந்த ரால்ஃப் கார் வந்து இந்த பாருங்கள் சொல்கிறான் பாருங்கள், கண்ட்ரோல் சக் அப்படின்ட்டு. சீரியஸாக இந்த கண்ட்ரோல் வந்து சரியே இருக்காது. லைட்டாக முன்னாடி அமுத்துனோன்னா கூட வேகமாக போயிடும். சரி ஓகே, இப்போ நான் போய் இந்த காரோட பேட்டரியை கழட்டுற வேலையை போய் பார்க்குறேன். ஆனால் சீரியஸாக சொல்லப்போனால் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்ப குட்டிங்க. இதில் தப்பிச்சு கூட ஓட முடியல. அவன்கிட்ட பயங்கரமாக துரத்துறான் ஃபார்ம் ஹவுஸில். ஓகே, இப்போ நான் ஸ்க்ரூ இது பண்ணி பேட்டரியை கழட்டிட்டேன். ஓகே, இதை என்ன பண்ணுறேன், அவன் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் இந்த பேட்டரியும் இருக்குது, அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். ஹாரிக்கு கொடுக்க வேண்டிய எத்தனை ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ரோப்பு கொடுத்துட்டோம், ஹேமர் கொடுத்துட்டோம், கேன்ஸ் கொடுத்துட்டோம், பேட்டரி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 2 ஐட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 ஐட்டமும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை நம்ம போய் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரீ ஹவுஸில் போயிட்டு இந்த பேட்டரியும் தூக்கி போட்டு வந்துடுறேன். ஓகேங்க, பேட்டரியை வந்து நான் ட்ரீ ஹவுஸில் போட்டுட்டேன். இப்போ நான் எங்கே கிளம்பி போகிறேன்னா, ஃபார்ம் ஹவுஸில் இருக்கும்போது நம்ம ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருந்துச்சு, அதை நான் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ அதனால் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். என்ன வேலைனா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிஷ்ஷிங் ராடு நமக்கு தேவைப்படும். அதாவது இன்னொரு பொருள், அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொருள். அந்த பொருள் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபிஷ்ஷிங் ராடு தேவைப்படும். அது இங்கே இருக்கிற ஃபார்ம் ஹவுஸில் ஒரு போட்டு நிற்கும், அந்த போட்டு மேலே தான் இருக்கும். அதை எடுக்க போகணும் நம்ம. இவன் எங்கே நம்மளை விடமாட்டான் போலக்கு, அங்கேயே நிற்கிறான். அந்த வழியாக தான் நம்ம போகணும். ஆக்சுவலாக இவனை நம்ம இங்கே தண்ணி காட்டி நான் அந்த இடத்துக்கு நான் போகிறேன். சீரியஸாக ரொம்ப கஷ்டங்க இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து நம்ம ஓடி போய் அவன்கிட்ட தப்பிக்கிறது. ஃபிஷ்ஷிங் ராட் கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கேரியேஜில் போட்டோன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் ராடை வச்சு சாமில் இல்லை, ஆக்சுவலாக ட்ரீ ஹவுஸில் போய் நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுற ஒரு வேலை இருக்கும்.
அந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து சாமில்ல ஒரு பூனை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம போய் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்க, நான் ஃபிஷிங் ராட் எடுத்துகிட்டு இங்கே இந்த ட்ரீ ஹவுஸ்க்கு வந்துட்டேன், ஃபிஷிங் பண்ணுற இடத்துக்கு. இப்போ இந்த ஃபிஷிங் ஸ்பாட்லேருந்து ஃபிஷ் பண்ணணும். அதுவாக இந்த ஒரு ஃபிஷ்ஷை கொடுத்துருச்சா, இந்த ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகணுன்னா சாமிலுக்கு போகணுங்க. இப்போ நான் சாமிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணுன்னு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் வந்து இந்த மீன் எடுத்துகிட்டு இந்த சாமில் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். இப்போ இந்த கேட்டுக்குள்ளே பூந்துட்டு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்புறம் அவன் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளை இந்த சின்னோண்டு இடத்துக்குள்ளே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் கைஸ். அதனால் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு இந்த கேட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த பூனைக்கு தான் இந்த ஃபிஷ்ஷை போட்டுட்டு இந்த ஏணியில் டக்குன்னு ஏறிடுங்க. நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா அந்த பைனாக்குலர் எடுக்க தான். அவன் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் அந்த பைனாக்குலரும் இருக்கும். ஓகே, நம்ம இங்கேருந்து டக்குன்னு குதிச்சு இந்த இடத்த விட்டு ஓடிடணும். ஏன்னா அவன் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கதம் தான் நம்ம கதை. ஸோ வந்துட்டார். நல்ல வேளை நான் கேட்டை க்ளோஸ் பண்ணல. அவன் நம்ம இவன்ட்டு கொஞ்சம் ஆட்டை காமிச்சு இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டோன்னா அதே கேட் வழியாகவே வெளியே போயிடலாம். வராரு நம்ம ஓடிடலாம். அவ்வளோதான், இந்த கேட்டோடு வெளியே போயாச்சா. இந்த பைனாக்குலரை போய் நான் ட்ரீ ஹவுஸில் போட்டேன்னா ஒரு 5 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ கடைசி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ஓகே கைஸ், நான் பைனாக்குலரையும் வந்து ட்ரீ ஹவுஸில் போட்டுட்டேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நான் எதுக்கு வந்தேன்னா இந்த க்ராபார் எடுத்துகிட்டு லாஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். இப்போ நம்ம வந்து லேருக்கு போய்க்கலாம். லாஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து அங்கே தான் இருக்கும். அங்கே போய் நம்ம லேருக்கு போய் அதை எடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்ம லேருக்கு வந்தாச்சு. இங்கே எங்கே இருக்குன்னா அந்த ஒரு இடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த நான் எடுத்துக்கிறேன் க்ராபாரை. ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த பூட்டு மாதிரி இருக்கா. இது வந்து நம்ம ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் விளாண்டும் போது காப்பர் கீயை போட்டு திறக்கணும்னு நினச்சேன். பட் இதை வந்து உடைக்கிறதுக்கு க்ராபார் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அது என்னத்தை வச்சு உடைக்கணும்னு ஒழுங்காக சொல்லாது. நம்ம வந்து ஹேமர் வச்சு உடைக்கலாமா அப்படின்லாம் யோசிப்போம். பட் க்ராபார் வச்சு உடைக்கணுன்றது தான் அப்புறம் புரிஞ்சிச்சு. ஓகே, க்ராபார் இங்கேயே போட்டுடுறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. எல்லாத்துக்கும் ரைட் சைடு போங்க. எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி டேர்ன் அடிக்கிற இடத்துலலாம் ரைட் சைடு மட்டும் திரும்புங்க. லெஃப்ட் சைடு திரும்பாதீங்க. அவன் அந்த வழியாக தான் வருவான். அந்த பக்கம் போனால் நம்ம யூஸ்லெஸ் தான். ஸோ அதனால் ரைட் சைடே திரும்பிகிட்டே இருங்க. ஒரு இடத்துலையும் ரைட் சைடு திரும்பி போயிட்டே இருங்க. லெஃப்ட் சைடு மட்டும் திரும்பாதீங்க. அப்படியே இப்போ குனிஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம இடம் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஏணி ஏறி நம்ம அந்த ஹேட்சை திறந்தோன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ரூம் வந்து இருக்கும் தெரியுமா, மூடப்பட்ட ரூமு. அந்த ரூம் சைடு வந்துட்டோம். இங்கே தான் நமக்கு வந்து நெயில் இருக்குது. இந்த பாருங்கள், நெயில்ஸ் கிடச்சிருச்சா. இந்த ரூம் டோரையும் நம்ம திறந்து போயிடலாம். பட் டோர் திறக்கும்போது பார்த்து திறங்க. அவர் வந்து எங்கேயாவது இருப்பார். அதனால் அப்படியே திறந்துட்டிங்கன்னா அப்படியே இதை போய் நான் கேரியேஜில் போட்டு ட்ரீ ஹவுஸ்க்கு போட்டேன்னா எல்லா ஐட்டம்ஸும் கிடச்சிருச்சு. நம்ம போக வேண்டியதா ட்ரீ ஹவுஸ்க்கு. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ட்ரீ ஹவுஸ்க்கும் வந்தாச்சு. இப்போ இந்த ட்ரீ ஹவுஸில் வந்து என்ன பண்ணோன்னா எல்லா ஐட்டம்ஸும் இப்போ கிடச்சிருச்சா. இப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அவன் கண்ணில் மாட்டாமல் நம்ம கொண்டு போய் சேஃபாக ஹாரிக்கிட்ட ஒப்படைக்கணும். ஐட்டம் டேபிள்னு வச்சுருப்பான். அந்த டேபிள் மேலே அப்படி வச்சோன்னா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு நெயில்ஸே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பாருங்கள், இந்த கட்சி ட்ரிகர் ஆகுது. Harry, what happened? Oh, I think I fell asleep. And I'm dirty. Don't worry, it's just ketchup. இதில் தலைவருக்கு ஒரு நகைச்சுவை வேண்டி கிடக்குது. ஓகே, ஐட்டம் டேபிளில் நம்ம ஃபஸ்ட்டு நெயில்ஸை வச்சாச்சு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாத்தையுமே நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ அதனால் நமக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் வேலை. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் எல்லா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸையும் ஆல்மோஸ்ட் எடுத்து வந்து கொடுத்துட்டேன். இதான் லாஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, இதை போய் நான் கொடுத்துட்டேன்னா கட்சின் ட்ரிகர் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரிகர் ஆயிடுச்சு. Look what I came up with. The binoculars will make it easier for us to see him at night. And I put your batteries in the camera to take a picture of him. The cans on the rope will warn us if he's thinking of climbing in. And we need nails and hammer for that. பரவாயில்லைங்க, இந்த முட்டாப்பை ஹாரிக்குள்ளேயும் இவ்வளோ அறிவு இருக்குது. ஓகே, நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம்னு சொல்கிறான். நம்ம தூங்கிட்டு காலையில் நம்ம பேரண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டாமியும் நான் டயர்டாக இருக்கேன், நானும் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ எனக்கு வெயிட் பண்ணியே டயர்டாக இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை கலாய்க்கிறான் டாமி. ஓகே, இப்போ நம்ம படுத்து காலையில் எந்திரிப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Harry, where are you? ரைட்டுங்க, ஹாரியை காணோம். கதவு வேறு உடஞ்சிருக்கு. இந்த பாருங்கள், கதவு பயங்கரமாக உடஞ்சிருக்கு.
என்னன்னு தெரில. இந்த பாருங்கள், அவன் செட்டப் பண்ணி வச்ச அந்த கேன்ஸு, அவன் பண்ண செட்டப் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கு. என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு முயல் மனிதன் நைட்டு வந்து இவனை தூக்கிட்டானா. அப்படியே இருந்தால் நம்மளே ஏன் விட்டு வச்சுட்டு போனான்னு தெரில. ஓகே, இந்த பாருங்கள், ஆக்ஸ் இருக்குது. ஆக்ஸை டச் பண்ணால் ஏதோ பேசுகிறான். ஓ, அவன் எங்கே இருக்கான்னு டாமிக்கு தெரியுமா? அதேமாதிரி மேப்லேயும் ஒரே ஒரு லொக்கேஷனுக்கு மட்டும் தான் போக முடியும்னு காட்டுது. லேரை மட்டும் தான் காட்டுது. அங்கே போனால் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்மளையும் பிடிச்சிட போகிறாங்க அங்கே போனால். ஓகே, லேருக்கு வந்தாச்சு. இப்போ பகலில் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, நைட்டில் தான் ரொம்ப ஹாண்டடாக இருந்துச்சு லேரு. ஓகே, நான் இப்போ இந்த டோரை திறக்கிறேன். கட்சின்னு இருக்கிறாவது. Well, that's the smartest friend I've ever had. Nice catch. செம்ம சீனுங்க, வேறு மாதிரி. கடைசியாக ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, அங்கே தான் ஹைலைட்டு. டு பி கண்டினியூடா. மேபி இது ஹாரர் டேல் 2, 3 அந்த மாதிரி அது மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சீரீஸு. ஓகேங்க, இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஹாரர் டேலுக்கு ஒரு குட் பாய்ஸ் சொல்லிடலாம். ஓகேங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஹாரர் டேலோட அதாவது சீக்வல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா? அதாவது ஹாரர் டேல் 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம போடலாமா அப்படின்றத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு அப்போ தான் நான் யோசிப்பேன். ஓகேங்க, அது வரைக்கும் நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.